பீகாரில் ஒரே இரவில் 65 லட்சம் மக்களுக்கு வாக்குரிமை இல்லை என தேர்தல் ஆணையம் மறுத்திருப்பது ஜனநாயக படுகொலை என முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். ரயில் மறியல் போராட்டம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஆறாக முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கும்பகோணம் நீதிமன்றத்திற்கு வந்தார். அப்போது நீதிமன்றம் முன்பு வைக்கப்பட்டு இருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகாரில் ஒரே இரவில் 65 லட்சம் மக்களுக்கு வாக்குரிமை இல்லை என தேர்தல் ஆணையம் மறுத்திருப்பது ஜனநாயக படுகொலை என தெரிவித்தார். பீகாரில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்திய கூட்டணியும் சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒரே இரவில் 65 லட்சம் மக்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இவ்வளவு கொடூரமான ஒரு செயல் இதுவரை நிகழ்ந்தது கிடையாது. சென்ற தேர்தலில் இந்த 65 லட்சம் மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதார் அட்டை இருக்கிறது, ரேஷன் அட்டை இருக்கிறது. பீகாரில் அவர்களுக்கென்று ஒரு முகவரி இருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகள் அங்கே படிக்கிறார்கள். இவர்களுக்கு அங்கே ஒரு குடியிருப்பு இருக்கிறது. இவர்களில் பல பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் வாக்குரிமை இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? RSS பாரதிய ஜனதா அரசு தங்களுக்கு யார் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள்.